ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து அப்சல்யூட் கிடையாது. இந்தந்த விஷயங்கள் பேசுனீங்கன்னா அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கீழே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃபமேஷன்னா ஒருத்தவங்களோட ரெப்யூட்டேஷனை ஸ்பாயில் பண்ற மாதிரி அவதூறு வழக்கு போடுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெப்யூட்டேஷன் ஸ்பாயில் பண்ற மாதிரி பேசினாலுமே இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன். கலவரத்தை தூண்டணுன்றதா அவங்க இன்டென்ஷனா அப்படின்ற விஷயத்தை யார் டிசைட் பண்ணுவோம்? மறுபடியும் கலவரத்தை பத்தி கூட என்ன வேணா பேசிக்கலாம். நீங்க ஜட்மெண்ட் பத்தி பேசும்போது நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அதுக்கு தனி லா இருக்கு. ரெப்யூட்டேஷன் ஸ்பாயில் பண்ற அப்படின்னு கோர்ட் டிசைட் பண்ணுச்சுன்னா டெஃபினெட்லி இட் இஸ் an offense and they can get up to 3 years of jail கூட கிடைக்கலாம். அதை அக்யூரேட்டா ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. வேற நீங்க உங்களோட ஜட்ஜ் பண்ணது தப்பு, இந்த மூவி ரிவ்யூ பேசுற மாதிரி வந்து நீங்க ஜட்மெண்ட் பேசுனீங்கன்னா கன்ஃபார்ம்டா நீங்க ஜெயிலுக்கு தான் போவீங்க. Hello, vanakkam and welcome to VR Media Network. So, இன்னைக்கு we have advocate and legal advisor Sachin Raj with us. வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? ரொம்பவே நல்லா இருக்கேன் சார். இப்போ வந்து சோஷியல் மீடியால எல்லாருக்குமே ஒரு வாய்ஸ் இருக்கு. அண்ட் அதையும் தாண்டி வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எல்லாருக்கும் முழுமையா இருக்கு. அந்த கருத்துரிமை அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இந்த காமன் மேன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கருத்துரிமை அப்படின்றது இந்த சொசைட்டில சமூகத்துல முழுமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்ம தேசத்துல பொறுத்த வரைக்கும் எல்லா லாஸ் சட்டங்களை விட முக்கியமான ஒரு லா ஒன்று இருக்கு. அதுதான் இந்தியன் அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் 1950. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல நிறைய ரைட்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பேசிஸ்ல தான் நம்மளுக்கு நிறைய உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல முக்கியமான ஒரு ரைட் வந்துட்டு ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 19(1)A ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் எல்லா இந்திய குடிமக்களுக்கு, அதாவது இந்தியன் சிட்டிசன் எல்லாருக்குமே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இந்தியாவில் இருக்கு. வேற இது வெளியூ இருக்கிறவங்களுக்கு இருக்கா? லைக் ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவில வந்து பேசுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரைட்ஸ் கிடையாது. இந்தியன் சிட்டிசன் எல்லாருக்குமே இந்த ரைட்ஸ் இருக்கு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ரைட்ஸ் இருக்குன்ற மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க. ஆனா இப்போ சமீபத்துல நிறைய பேர் வந்து அவங்க ஒப்பீனியனை முன்வைக்கிறதுனால நீங்க இப்போ சமீபத்துல இந்த கரூர் சம்பவம் கூட பார்த்திருப்பீங்க இல்லையா? நிறைய இன்ஃபுளுசர்ஸும் சரி, யூடியூபர்ஸும் சரி, அவங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணி நிறைய பேர் வந்து இப்போ அரெஸ்டும் பண்ணப்பட்டிருக்காங்க இல்லையா? அதுக்காக நிறைய பேர் தண்டனையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சோ இப்படி இருக்க பட்சத்துல இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்குள்ள ஒரு பவுண்டரிஸ் ஏதாவது இருக்கா? இந்த விஷயங்களை ஷேர் பண்ணா இந்த விஷயம் வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல அதுக்கான எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. எப்படின்னா ஆர்டிகல் 19(2) ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து அப்சல்யூட் கிடையாது. எந்தெந்த விஷயங்கள் பேசுனீங்கன்னா அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கீழே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்தியா இறையாண்மைக்கு எதிராக, அதாவது இந்தியன் சாவர்னிட்டிக்கு அகேன்ஸ்டா நீங்க ஒரு வார்த்தை பேசுறதா இருந்தாலும் சரி, இன்டெகிரிட்டி, நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கிறோம், பிரதர்லிவுட் எல்லாரும் ஒன்னா இருக்கும், அந்த இன்டெகிரிட்டியை உடைக்கிற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பேசினாலுமே சரி, இல்ல இந்தியாவோட செக்யூரிட்டி இஷ்யூஸ் ரிலேட்டடா நீங்க ஏதாவது ஒன்று விஷயங்கள் பேசினாலும் சரி, இந்தியானா தமிழ்நாடுமே அதுக்குள்ள அடங்கும். ஸோ தமிழ்நாட்டுல ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டடா இருந்தாலும் சரி, பப்ளிக் ஆர்டர், அதாவது நம்ம இப்போ எல்லாருமே சொசைட்டி கரெக்டா போயிட்டு இருக்கு, நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை, கலவரம் இல்லாம போயிட்டு இருக்கு. வேற ஒரு பப்ளிக் ஆர்டரை இன்சைட் பண்ற மாதிரியான விஷயங்கள் நீங்க பேசுனீங்கன்னா தட் இஸ் நாட் ப்ரொடெக்டட் அண்டர் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஸோ இந்த பப்ளிக் ஆர்டர் அப்படின்ற விஷயத்த யார் டிசைட் பண்ணுவோம்னா கோர்ட் அதை டிசைட் பண்ணும். சோ உங்களுக்கு மேல கேஸ் அகேன்ஸ்டா எடுக்க முடியுமானா எடுக்க முடியும் தான். ஏன்னா நீங்க பப்ளிக் ஆர்டர் அகேன்ஸ்டா பேசுறீங்கன்ற பட்சத்துல. இதை விட முக்கியமான விஷயம் அதே 19(2) இன்னொரு இம்பார்ட்டன்ட் 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அதுதான் டிஃபமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபமேஷன்னா ஒருத்தவங்களோட ரெப்யூட்டேஷனை ஸ்பாயில் பண்ற மாதிரி அவதூறு வழக்கு போடுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெப்யூட்டேஷன் ஸ்பாயில் பண்ற மாதிரி பேசினாலுமே இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன். அதெல்லாமே நீங்க பேச முடியாது. ஸோ இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி பத்தி, இந்தியா இல்லாம நீங்க ஒரு ஃபாரின் கண்ட்ரி அவங்களோட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் எதாவது இருக்குன்னா, இப்போ நம்மளும் வந்துட்டு ரஷ்யாவும் ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியா இருக்கும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் அஃபெக்ட் பண்ற மாதிரி நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணாலுமே இட் இஸ் நாட் அக்செப்டட் அண்டர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து அப்சல்யூட் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கதான் செய்யும். ஓகே, இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய புரிதல் என்ன சார்? இந்த ஆக்ஷன் எடுத்தது வந்து கரெக்டான ஒரு ஆக்ஷன் தான் நினைக்கிறீங்களா? இப்போ நம்ம இந்த கரூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிருக்கு, டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இதுல வந்து நான் வந்து ரொம்ப லைம் லைட்ல இந்த இஷ்யூ நான் கவனிக்கல. பட் நான் பார்த்த வரைக்கும், லீகல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்த்த வரைக்கும் இதை நம்ம 2 சைடா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஒன்னு இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த கரூர் சம்பவத்தை பத்தி பேசுறது, சம்பவத்தை பத்தி டைரக்டா பேசுறவங்க அரெஸ்ட் பண்றது. இது எந்த கான்செப்ட் கீழ வரும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்டிகல் 19(2) வந்து திஸ் இஸ் நாட் அக்செப்டட்.
அதே மாதிரி பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா முன்னாடி இந்தியன் பீனல் கோடு இருந்துச்சு, இப்போ பிஎன்எஸ் மாத்திட்டாங்க. ஸோ பிஎன்எஸ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக்ஷன் 351லயுமே 353லயுமே இதுக்கு நிறைய கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா நம்ம வந்து ஒரு ரூமர்னா வந்துட்டு ஏதோ ஒரு புரளி மாதிரியே இருக்கிற விஷயத்த பேசி, அதேதான் அந்த புரளி மாதிரி விஷயத்த பேசி அதுல வந்து நம்ம பப்ளிக்லாம் வந்து தூண்டி ஏதாவது ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ற வைக்கிற மாதிரி. நீங்க அதுக்கு முக்கியமான விஷயம், நீங்க பிஎன்எஸ் எடுத்து பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் முக்கியமானது. என்னதுன்னா இன்டென்ஷன் ஒண்ணு இருக்கணும், மென்ஸ்ரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தப்பு பண்ண போறீங்கன்ற இன்டென்ஷன் உங்களுக்கு இருக்கணும், பிளஸ் இந்த தப்பு நீங்க பண்ணியிருக்கணும். இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பேசியிருக்காங்க. ஸோ தப்பு பண்ணியிருக்காங்க. வெதர் தேர் இன்டென்ஷன் இஸ் டு கிரியேட் அலாரம் டு தி பப்ளிக், கலவரத்தை தூண்டணுன்றதான் உங்க இன்டென்ஷனா அப்படின்ற விஷயத்தை யார் டிசைட் பண்ணுவோம்? மறுபடியும் கோர்ட்டு தான் டிசைட் பண்ண போறாங்க. ஸோ அந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் கேஸ் ரெஜிஸ்டர் பண்றது கரெக்டா இல்லைன்னு பார்க்கும்போது கரெக்ட் தான். லால வேலிடிட்டி இருக்கு, பண்ண முடியாதுன்னு சொல்ல தாராளமா கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஏன்னா அவங்க இப்போ வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களுக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, பொலிட்டிக்கல் பார்ட்டியில யார் மேல குறை சொல்லி பேசினாலுமே என்ன தோணும், எங்களோட தலைவரை பத்தி இப்படி பேசிட்டாங்க, எங்களோட இவரை பத்தி இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு பீப்புள் வந்து அவங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் திங். 2வது விதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கரூர் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு ரீசெண்டா ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. ஸோ அதுல வந்து நிறைய ஜட்ஜஸ் வந்து நிறைய ரிமார்க் மேக் பண்ணியிருக்காங்க. விஜய் வந்து இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாரு, அவர் இல்லாம போயிட்டாரு, இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிஷியனா இப்படி வந்து எப்படி பண்ண முடியும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, அந்த மாதிரியான விஷயங்களாமே ஜட்ஜஸ் ரிமார்க் மேக் பண்ணும்போது ஜட்ஜஸ் வந்து அவங்களோட ஒப்பீனியனை தாராளமா வைக்கலாம். அவங்களோட ஜட்மெண்ட்ல அவங்க ஒப்பீனியன் வைக்கிறது தான் காலங்காலமா பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அவங்க ஒப்பீனியன் வைக்கலாம், எதுக்காக ஒரு ஜட்மெண்ட் மேக் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க மென்ஷன் பண்றாங்க. வேறஸ் பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும், பப்ளிக் யாரா வந்து நான் இது மெயினா சொல்லிக்க விரும்புறேன், பப்ளிக் ஏதா ஒரு ஜட்மெண்ட் ரிலேட்டடா பேசும்போது they should be very careful. ஏன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, இப்ப இந்த கலவரத்தை பத்தி கூட என்ன வேணா பேசிக்கலாம். வேற நீங்க ஜட்மெண்ட் பத்தி பேசும்போது நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அதுக்கு தனி லா இருக்கு. ஸோ அந்த தனி லா கீழே வந்து அவங்க கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது இன்னும் மோசமா போகவும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 2 விஷயமா நான் அதை டிஃபரன்ஷியேட் பண்றேன். இதுக்கு முன்னாடி பேசும்போது நீங்க ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணீங்க, டிஃபமேஷன். இப்போ இந்த கிரிட்டிசிசம் அண்ட் டிஃபமேஷனுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண முடியுமா? கிரிட்டிசிசம் அண்ட் டிஃபமேஷன். ஸோ கிரிட்டிசிசம் வச்சுப்போமே, கிரிட்டிசிசம்லேயே வந்து ஒரு முன்னாடி ஒரு வார்த்தை ஆட் பண்ணிக்கோங்க, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தாராளமா பண்ணா, இது பிஎன்எஸ்லயே வந்து போட்டிருக்காங்க, ஒரு ஃபேர் கமெண்ட் நீங்க மேக் பண்றீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் an exception to defamation. ஸோ நீங்க தாராளமா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வைக்கலாம். வேறஸ் டிஃபமேஷன்ன்றது வந்து ஒரு அஃபென்ஸ் டைரக்டா. டிஃபமேஷன் என்னதுன்னா, நீங்க கிரிட்டிசிசம் பண்ண மாட்டீங்க, இன்னொருத்தவங்களோட ரெப்யூட்டேஷனை ஸ்பாயில் அண்ட் ஹார்ம் பண்ணுவீங்க. நீங்க கிரிட்டிசிசம் வைக்க மாட்டீங்க, இன்னொருத்தவங்களோட ரெப்யூட்டேஷனை நீங்க ஸ்பாயில் பண்ணுவீங்க. ஸோ ரெப்யூட்டேஷன் ஸ்பாயில் பண்றதோட இன்டென்ஷன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கோர்ட் டிசைட் பண்ணுச்சு. நீங்க கிரிட்டிசிசம் பண்ணலப்பா, நீ வந்து அவங்களோட ரெப்யூட்டேஷன் ஸ்பாயில் பண்ற அப்படின்னு கோர்ட் டிசைட் பண்ணுச்சுன்னா டெஃபினெட்லி இட் இஸ் an offense and they can get up to 3 years of ஜெயில் கூட கிடைக்கலாம் இந்த டிஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும். ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் தான் சொல்றீங்க. ஓகே சார், இப்போ வந்து ரியல் லைஃப்ல நீங்க நிறைய ஆக்சுவலி விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற பேர்ல ஆன்லைன்ல நிறைய விஷயம் அவங்களுடைய கருத்தை முன்வைக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஜெயிலுக்கு போயிருப்பாங்க இல்லையா, நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்ச அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் அப்படியே எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா? ரீசெண்டாக ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, கோவிட் டைம் அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பேசியிருந்தாருன்னா, சென்னையில வந்து நிறைய கோவிட் கேசஸ் அஃபெக்ட் ஆயிருந்துச்சு. சென்னையில நிறைய கோவிட் கேசஸ் வந்து கம்பேரிட்டிவ் டு அதர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ என்ன மாதிரி வீடியோ மேக் பண்ணி இருந்தாருன்னா, சென்னைக்குள்ள யாரும் வராதிங்க போகாதீங்க, சென்னையை வந்து ரொம்ப ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் பேசியிருந்தாங்க. ஸோ இப்படி பேசினா என்ன ஆயிடுச்சு, அந்த வீடியோவும் தெரியாம வைரல் ஆயிடுச்சு. அவ்வளோ நாள் ஒரு வீடியோ வைரல் ஆகலை, அந்த வீடியோ எல்லாம் வைரல் ஆயிடுச்சு. அது எப்படியோ வந்து போலீஸ் கம்பேர் இந்த வீடியோ பட்டிருக்கு. ஸோ என்னன்னா, போலீஸ் வந்து எப்பவுமே மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க, ரேண்டம் மானிட்டரைசேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க, நம்ம வீடியோ ஏன் பார்க்க போறோம், நம்மளுக்கு ஃபாலோவர்ஸே இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் எப்போ எப்படின்னு தெரியாது, அந்த வீடியோ கண்ணுக்கு பட்டுருச்சுன்னா that is going to be a problem. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, அப்போ எபிடெமிக் டிசீஸ் ஆக்ட் தான் 1882 ஆக்ட் தான் லைன்ல இருந்துச்சு. அந்த எப்பவுமே வந்து கொரோனா அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த டிசீஸ் ஆக்ட் வந்துடும் லைன்ல. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டா ஆக்ஷன் எடுத்தாங்க.
இந்த மாதிரி சென்னைக்குள்ள வராம போக கூடாதுன்னு வந்து நீங்க அலாரம் கிரியேட் பண்றீங்க, ஓகே. ஃபியரிங் தி பீப்புள் அலாரம் கிரியேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு செக்ஷன்ஸ்லாம் போட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க போலீஸ் சைட்ல இருந்து. என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்தாங்க சார் அதுக்காக? என்னன்னா விஷயங்கள் எப்படின்னா, ஹவு யூ ஆர் ரியாக்டிங் டு அ ப்ராப்ளம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் வந்து நீங்க பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தே ஸ்டார்ட் கேஸை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ரெஜிஸ்டர் பண்ண டைம் அப்போ நாங்க வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து யூ ஷுட் ரிமூவ் தி இது கிவன் அப்பாலஜி, ஒரு அப்பாலஜி வீடியோ போட சொன்னாங்க. அப்பாலஜி வீடியோ போட சொன்னாங்க. அதே மாதிரி யூ டோன்ட் ஹேவ் எனி இன்டென்ஷன் டு ஃபியர் தி பப்ளிக் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் போட சொன்னாங்க. அதே மாதிரி இந்த போஸ்டர் ரிமூவ் பண்ண சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே நாங்கள் அகேட்டதுனால ஸோ அவங்க வந்து ஒரு பாடன் கேட்டுட்டு விட்டுட்டாங்க. ஸோ அதுதான் நம்ம ரியாக்ட் பண்ணாமல் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பை போயிட்டே இருந்தால் டெஃபினெட்லி இது வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. போலீஸ் பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஆர் தேர் ஃபீலிங் தட் தேர் இஸ் அ ரீசனபிள் டவுட் தட் யூ ஹவ் டன் அன் அஃபென்ஸ் அப்படின்னு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி கேஸ் போட்டுட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிட்டே இருக்கும், போட்டு பனிஷ்மெண்ட் அப்படின்னு போயிடும். வேறஸ் நீங்க வந்து ஒரு அஃபென்ஸ் பண்ணல, ஏங்க இன்டென்ஷன் இல்லை. நம்ம கேஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க கிளைண்ட்டுக்கு வந்து இன்டென்ஷன் இல்லை டு கிரியேட் அலாரம் டு தி பப்ளிக். அவர் ஜஸ்ட் கிளாரிஃபை, திருப்பி வீடியோ கொடுத்தோன்னே தே ரெஜிஸ்டர் பண்ணாம ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க. ஓகே சார், இப்போ வந்து அப்போ ஒரு இஷ்யூவை அட்ரஸ் பண்ணி பேசுறதுக்கும் அதுக்கு வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஜட்மெண்ட்டை பத்தி பேசுறதுக்கும் அப்போ ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமாம், ஆப்வியஸ்லி டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா வந்துட்டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு லா இருக்கு. ஸோ இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட்ல வந்துட்டு நீங்க ஒரு ஜட்மெண்ட் பத்தி பேசுறீங்க அப்படின்ற பட்சத்துல இஃப் இட் இஸ் ப்ரிஜுடியூசிங் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது நம்ம வந்து நீதித்துறை இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த ஃபங்க்ஷனிங் நடந்துட்டு இருக்கிறத நீங்க தடுக்கிற மாதிரியே செய்யலாம். நீங்க இருக்கீங்க ஜஸ்ட் அதை பத்தி நீங்க கிரிட்டிசிசம் பண்றதுனால அது தடுக்கக்கூடிய ஒரு செயலா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஒரு ஜஸ்டிஸ் வந்து எப்பவுமே ஒரு ஃபேர் ட்ரையல் கொடுப்பாங்க ஒரு 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 விஷயத்தை டிசைட் பண்ணும்போது. ஸோ அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ற மாதிரியான விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட் அதை பிலீவ் பண்ணி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்டுக்கீழே அது வந்துடும். அண்ட் அவங்க பண்றது வந்து ஒரு அஃபென்ஸ் கன்சிடர் பண்ணி கிட்டத்தட்ட 6 months வரைக்கும் ஜெயில் தண்டனை அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் கீழே பொறுத்த வரைக்கும் இந்த கரூர் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ கரூர் இஷ்யூன்ற செப்பரேட் இஷ்யூ. பட் ஆனா வந்துட்டு நீங்க ஜட்மெண்ட்டை டிஃபைன் பண்ணி நீங்க ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ ஜட்ஜ் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்லை. ட்ரூ அண்ட் அக்யூரேட் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அக்யூரேட்டா ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. வேற நீங்க உங்களோட ஜட்ஜ் பண்ணது தப்பு, இந்த மூவி ரிவ்யூ பேசுற மாதிரி வந்து நீங்க ஜட்மெண்ட்டை பேசுனீங்கன்னா கன்ஃபார்ம்டா நீங்க ஜெயிலுக்கு தான் போவீங்க. ஸோ ஆப்வியஸ்லி டிஃபரன்ஸ் இருக்கதான் செய்யுது. ரீசெண்டா கூட ஐஸ்வர்யா ராய் மேமும் சரி, அபிஷேக் பச்சன் சாரும் சரி, கூகுள் மேலேயும் யூடியூப் மேலேயும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா அவங்களுடைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து கூகுள் அண்ட் யூடியூப்ஸ் வந்து தப்பா பயன்படுத்தப்படுது அப்படின்ற மாதிரி. முன்னாடி வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அந்த கேஸ் போடுவாங்க, போட்டவனே அன்னைக்கே ஜட்மெண்ட் வந்துடும். அப்பயே அன்னைக்கே வந்து ஜட்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்டா அப்படிலாம் இருக்கும். ஸோ அந்த கிரியேட்டர்ஸ் வந்து ஒரு வீடியோவோ இல்ல போஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் உங்க மைண்ட்ல வச்சுட்டு தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன விஷயங்கள் சொல்லுவீங்க?